Source of inspiration. Sharing the journey of discovery. PSNA College of Engineering and Technology. தென்மண்டல மாநில முதலமைச்சர்கள் மாநாடு வரும் ஆகஸ்ட் 19, 20 தேதிகளில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற இருக்கிறது. சென்னையை அடுத்த கோவளத்தில் முதலமைச்சர்கள் மாநாடு, தென் மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்கள் மாநாடு உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற உள்ளது. இதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். அண்டை மாநிலங்களுக்கு இடையேயான உறவை சுமூகமாக பேணும் விதமாக மத்திய அரசால் மாநில முதல்வர்கள் மாநாடு நடத்தப்படக்கூடிய நிலையில் 31வது தென் மாநில முதல்வர்கள் மாநாடு கோவளத்தில் உள்ள ஃபிஷர்மேன் கவ் ஹோட்டலில் ஆகஸ்ட் 19, 20 ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், இந்த மாநாட்டின் முக்கியத்துவம், இதற்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட உள்ளன, விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. இந்திய அரசு சார்பில் ஒவ்வொரு மண்டலத்திலும் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில மாநில இடையிலான உறவை சுமூகமாக பேணும் விதமாக மத்திய அரசாக மாநில முதல்வர்கள் மாநாடு நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி 31வது தென் மாநில முதல்வர்கள் மாநாடு செங்கல்பட்டு கோவளத்தில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில ஆகஸ்ட் 19, 20 ஆகிய தேதிகள்ல நடைபெற திட்டமிடப்பட்டிருக்கிறது. மாநாட்டிற்கு மத்திய உள்துறை அமைச்சர் தலைமை வகிக்க இருக்கிறார். இதுல தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி மாநிலங்களின் முதல்வர்கள் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொள்ள இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இயல்பாகவே இந்த கூட்டத்தை பொறுத்தவரையில 2 மாநிலங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பு, அதாவது அண்டை மாநிலங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பு, பொருளாதார வளர்ச்சி, தொழில் முதலீடுகள், கூட்டுறவு பலப்படுத்துவது, கட்டமைப்பு மேம்பாடு, நீர் வள பகிர்வு, கல்வி, சுகாதாரம், தகவல் தொழில்நுட்பம், பேரிடர் மேலாண்மை, குற்றத்தடுப்பு, எல்லை பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்படும். இந்த நிலையில கர்நாடகா, தமிழ்நாடு இடையில காவிரி நீர் பங்கீடு விவகாரம் பெரும் பேசுபொருளாகி இருக்கிறது. கர்நாடகா மற்றும் தமிழகம் இடையே முரண்பாடுகள் எழுந்த நிலையில இந்த கூட்டத்துல இந்த விவகாரம் முக்கியத்துவமாக எழுப்பப்படும் என்பதை அறிகிறோம். அது மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்களுக்கு நீர்களை பகிர்ந்து கொள்வதில் பிரச்சனை இருக்கிறது. இது குறித்தும் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் மத்திய உள்துறை அமைச்சர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வருகை தர இருப்பதால அந்த இடத்துல தேவையான பாதுகாப்பு பணிகளை ஈடுபடுத்த காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய சந்திப்புகள்ல காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட இருக்கிறது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாக இருக்கிறது. இந்த நிலையில தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்றதற்கு பிறகாக முதல் மாநில மாநாட்டை கர்நாடகாவுடைய முதலமைச்சரும் சரி, அதே போல தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் சரி அந்த மாநில முதல்வர்கள் மாநாட்டில் நேரடியாக சந்தித்துக் கொள்ள இருக்கின்றனர் என்பதும் கூடுதல் தகவலாக இருக்குது. நன்றி மணிகண்டன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. வரும் ஆகஸ்ட் 19, 20 ஆகிய தேதிகளில் சென்னை அடுத்த கோவளத்தில் உள்ள ஹோட்டலில் தென்மண்டல மாநில முதலமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற உள்ளது. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட தென்னிந்திய மாநில முதலமைச்சர்கள் கலந்து கொள்ள உள்ள இந்த மாநாடு தற்பொழுது முக்கியத்துவம் பெறுகிறது. இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். Source of inspiration. Sharing the journey of discovery. PSNA College of Engineering and Technology.